எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் பேசிட முடியும் அப்படின்னா அது வந்து வரக்கூடிய தொண்டர்களை வந்து அது சோர்வடைய செஞ்சிடும். அப்போ நம்ம அந்த பிரச்சனைகளை நாங்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து பொதுமக்களை சந்தித்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எங்கள்கிட்ட ஒவ்வொரு நகரம், ஒன்றியம், அந்த கிளை கழகம் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஒரு ரிட்டனாக வந்து பொதுமக்களை வீடு வீடாக போய் சந்தித்து இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, எது நீண்ட நாள் பிரச்சனை, எது வந்து இப்போ உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, இதெல்லாம் கேட்டு வாங்கி அவங்க சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து எப்போ மக்கள் எங்களை நம்புவாங்க அப்படின்னா, வெறுமனையாக தலைவருடைய அந்த மக்கள் ஈர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, மக்களுடைய பிரச்சனைக்கு பக்கம் நாங்கள் நிற்கிறோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த கட்சியை தான் மக்கள் அரவணைச்சிக்குவாங்க. இல்லைன்னா வெறுமனையாக பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் வரக்கூடிய கூட்டம் வந்து வாக்குகளாக மாறாது. அப்போ எங்கள் தலைவர் அதனால தான் ஒவ்வொரு பகுதிக்கு போகும்போது அங்கே என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்கவே வந்து விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது. மீனவர்கள் வந்து அவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் கைது பண்ணப்படுறதும் அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுறதும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம்ங்கிறது அந்த பகுதியினுடைய பெக்குலியர் ப்ராப்ளம். அப்போ இதை ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது இந்த பகுதியில் என்ன பிரச்சனை, இங்கே இப்போ உதாரணத்துக்கு திருவாரூர் போகும்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து புதிய துறைகள் உருவாகலன்னு சொன்னார்.